ராஜ்யம் ஒன்று இருந்தது. அந்த ராஜ்யத்தின் தலைவனாக தரியு ராஜா இருந்தார். அந்த ராஜ்யத்தில் ஒரு மேலான பிரதானி ஒருவன் நியமிக்கப்பட்டான். அவன் பெயர்தான் தானியேல். அந்த நாட்களில் அந்த ராஜ்யத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. யாரெல்லாம் ராஜாவை ஒரு தேவனை போல் மதிக்கிறார்களோ, மிகவும் புகழ்கிறார்களோ, அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். ராஜாவே வாழ்க. ஆனால் தானியேல் மட்டும் அப்படி இல்லை. அவன் ராஜாவை மதித்தாலும் தேவனை மட்டும் வணங்கினான். அவன் தினமும் 3 வேளை ஜெபம் செய்தான். தேவனோடு பேசுவது மிகவும் மகிழ்ச்சி. அவன் நேர்ந்தான், யாரையும் ஏமாற்றவில்லை. ராஜாவுக்கு உண்மையாக இருந்தான். அவன் தினமும் ஜெபித்ததை பார்த்து அதையே குறையாக கூறினார்கள். ஆனால் ராஜாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்து தானியேலை ராஜாவுக்கு எதிராக திருப்பினார்கள். ராஜாவை மட்டும் வணங்க வேண்டும் என்ற சட்டம் இருந்தும் தானியேல் வழக்கு 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபித்தான். இதனால் தானியேல் கைது செய்யப்பட்டு ராஜாவின் சட்டத்தை மீறினதற்காக தானியேல் சிங்க கெபியிலே போட சட்டம் பிறப்பித்தான். ஆனால் தரியு ராஜாவோ தானியேலை மிகவும் நேசித்தான். ஆனால் சட்டம் மாற்ற முடியாது. அதனால் ராஜா தானியேலை சிங்க கெபியிலே போட்டார். உடனே ராஜா அதிகாலமே எழுந்து சிங்க கெபிக்கு போனார். தானியேலே, நீ ஆராதிக்கும் தேவன் உன்னை தப்பிக்க வல்லவரா என கேட்டான். உடனே தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ராஜா சந்தோஷப்பட்டு கெபிக்குள் இருந்து தானியேலை தூக்கிவிட்டார். அவன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியினால் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த தேவனே உண்மையான தேவன் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. மக்கள் தேவனை அறிந்தார்கள். ராஜ்யம் தேவனின் மகிமையை கண்டது. விசுவாசம் வெற்றி பெற்றது. தேவனின் நாமம் மட்டுமே மகிமைப்படுது.